Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்து வரோம். அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க, கைவிரல் மறத்தல். இது நம்ம இப்போ தொடர்ந்து லேப்டாப் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி சிலருக்கு ஃபோனில் தான் கண்டினியூஸாக மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய நிலையாக இருக்கும். அப்போ ஃபோன் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகின்றது. அப்போ தொடர்ந்து லேப்டாப் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணும் பொழுதும் ஃபோன் தொடர்ந்து நம்ம பேசி கொண்டிருக்கும் பொழுதும் நமக்கு கை விரல்கள் மறத்து விடுகின்றது. அந்த விரல் மறத்து விடுகின்ற காரணத்தினால் நமக்கு உடல் சோர்வு, மனச்சோர்வு ஏற்படுகின்றது. இதிலிருந்து என்ன ரெமடி? இதற்கு நாம் சரியான முத்திரைகள் எடுத்துக்கிடணும். அந்த முத்திரைகள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் சீராக இயங்க ஆரம்பித்துவிடும். ஸோ கை விரல்களுக்கு நல்ல ஆக்டிவேட் கிடைக்கக்கூடிய பயிற்சிகள். பொதுவாகவே சின்ன குழந்தைகள் பார்த்திங்கன்னா ஆதி முத்திரையில் தூங்கும். அந்த ஆதி முத்திரை அவர்களுக்கு விரல்களுக்கும் விரல் உள் நரம்பு மண்டலங்களுக்கும் எல்லா உடலுக்கும் நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடியது. அப்போ அந்த ஆதி முத்திரையை நம்ம தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண கைவிரல் மறத்தல் அப்படிங்கிறதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு முஷ்டி முத்திரைன்னு பார்க்க போகிறோம். இந்த முஷ்டி முத்திரை செய்யும் பொழுதும் ஒரு படபடப்பு ஆட்டோமேட்டிக்காக நீங்க ஆரம்பிச்சிடும். பொதுவாகவே இதய துடிப்பு அதிகமாகும் பொழுது நமக்கு இந்த மாதிரி இரத்த ஓட்டம் எல்லா பகுதிக்கும் செல்லக்கூடிய இடத்துல ஒரு சின்ன தடை ஏற்படுகின்றது. அப்போ அதையும் நம்ம முஷ்டி முத்திரையின் மூலமாக சரி செய்து விடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்க முத்திரை அப்படிங்கிற முத்திரை பார்க்க போகிறோம். இந்த லிங்க முத்திரை உடல் சூடு, ஒரே இடத்தில் அமர்ந்து கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உடலில் உஷ்ணம் அதிகமாகிடும். 8 மணி நேரம் 12 மணி நேரம் ஒரே இடத்துல அமர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அப்போ அவர்களுக்கெல்லாம் அந்த மாதிரி உடல் உஷ்ணம் அதிகமாகும் பொழுதும் கைவிரல்களுக்கு அந்த அதிகமான மறத்தக்கூடிய தன்மை ஏற்படுகின்றது. அதற்கு நம்ம லிங்க முத்திரை, சூட்டை சரி செய்யக்கூடிய ஒரு முத்திரை பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பஞ்சபூதமும் நம்ம உடம்புல சமமாக இருக்கணும். அதில் ஏற்பட்ட மாறுபாடுகள்னால கைவிரல் மறத்தல் ஏற்படுகின்றது. அதற்கு முகுள முத்திரை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த முத்திரைகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக கைவிரல் மறத்தல் அப்படிங்கிறதுலேருந்து முழுமையான ஒரு நிவாரணம் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களை, முதல்ல நம்ம காண இருப்பது ஆதி முத்திரை. இந்த முத்திரையை தரையில் அமர்ந்து செய்ய முடிந்தவர்கள் சுகாசனம், வஜ்ராசனம் இல்லைன்னா பத்மாசனம், இதில் ஏதாவது ஒரு ஆசனத்தில் பண்ணிக்கோங்க. தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்து நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதல்ல மூச்சில் கவனம் செலுத்துங்கள். நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ ஆதி முத்திரை பார்க்க போகிறோம். கட்டவிரல் வச்சுக்கணும், 4 விரலையும் நல்லா மடிச்சுக்கணும். 4 விரலையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. இது ஆதி முத்திரை. நீங்கள் பயிற்சி பண்ணுறவங்க கை முட்டியில் வச்சுக்கலாம். 2 நாசி வழியே மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ அதிக கை மதமதப்பு உள்ளவங்க 5 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மற்றவர்கள் 2 நிமிடம். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு முறை மூச்சில் வைக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை முஷ்டி முத்திரை அப்படின்னு பார்க்க போகிறோம். 4 விரலையும் மடிச்சுக்கணும். இந்த கட்டை விரல் மோதிரல் முனியை டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். இது முஷ்டி முத்திரை. 4 விரல்லே ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. கட்டை விரல்லே ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க 3 முறை. இப்போ மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை முகுள முத்திரைன்னு அப்படிங்கிற முத்திரையை பார்க்க போகிறோம். பெருவிரல் நோக்கி 4 விரல் குவித்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கை மடியில் வச்சுக்கலாம். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணி அடுத்த முத்திரை லிங்க முத்திரை பார்க்க போகிறோம்.
எல்லா கை விரலையும் சேர்த்துக்கிடணும். இடது கை கட்ட விரல் நேராக வச்சுக்கணும். எல்லா விரல்லையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 4 முத்திரைகளையும் வரிசை கிரமமாக 2 நிமிடம், 8 நிமிடம் தான் ஆகப்போகுது. அந்த 8 நிமிடத்திலேயே கைவிரல் மதமதப்பு, மனதிற்குள் இருக்கக்கூடிய அழுத்தங்கள், அந்த இதய துடிப்பு ஏற்பட்டல் குறைபாடுகள் எல்லாமே சரியாயிரும். ஆரோக்கியம் நம் கையில். மீண்டும் அந்த முத்திரைகளை பண்ணி காமிக்கிறேன். முதல் முத்திரை ஆதி முத்திரை. நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை முஷ்டி முத்திரை. 4 விரல் மடிச்சுக்கோங்க. கட்டை விரல் வெளியே மோதிர விரலை டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை முகுள முத்திரை. பெருவிரல் நோக்கி 4 விரலும் குவித்து வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை லிங்க முத்திரை. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. இடது கை கட்ட விரல் நேராக வச்சுக்கோங்க. எல்லா கை விரல்லையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் உச்சிலே கட்டும். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நாம் இந்த 4 முத்திரைகளையுமே தினம் காலை மதியம் மாலை 3 வேளையும் பயிற்சி பண்ணிக்கோங்க. இதற்கேற்ற உணவுகளையும் நம்ம சரியாக எடுத்துக்கிடணும். உணவு அப்படின்னு பார்க்கும் பொழுது டீ காஃபி அதிகமாக குடிப்பதற்கு பதிலாக கொத்தமல்லி அதில் கருப்பட்டி போட்டு சுக்குமல்லி காப்பியாக குடிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. ஃப்ரூட்ஸ் என்ன ஃப்ரூட்ஸ்னாலும் எடுத்துக்கலாம். தக்காளி பழம் உணவில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மாதுளம்பழம், கொய்யாப்பழம், ஆப்பிள் பழம் உணவில் எடுத்துக்கோங்க. கீரை வகைகள் என்ன கீரை கிடைத்தாலும் உணவில் எடுத்துக்கோங்க. குறிப்பாக கண்டங்கத்திரி கீரை, தூதுவளை கீரை இதெல்லாம் உணவில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மணத்தக்காளி கீரை உணவில் எடுத்துக்கோங்க. அரைக்கீரை உணவில் எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய் உணவில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பீன்ஸ் உணவில் எடுத்துக்கோங்க. அடிக்கடி வாரத்தில் 2 நாட்கள் 3 நாட்கள் அந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கோங்க. காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. இரவு சாப்பாடு 6லேருந்து 7 மணிக்குள்ளே இரவு சாப்பாடு முடிச்சிருங்க. இரவு 10லேருந்து காலை 4 மணி வரைக்கும் ஒரு ஆழ்ந்த நித்திரை இருக்கணும். இது இயமம் நியமம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இயமம் நியமம் அப்படிங்கிறது மாமுனி பதஞ்சலி மகரிஷி யோகத்தில் நமக்கு அளித்த அற்புதமான ஒரு பயிற்சிகள். ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு இன்றைக்கு பயிற்சி கொடுத்த இந்த முதிரைகளை நல்லா பயிற்சி பண்ணுங்கள். எவ்ரி 1 ஹவருக்கு ஒருக்க, 1 மணி நேரத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி கை ஆதி முதிரையில் நல்லா மூச்சை உள்ளழுங்க, நல்லா மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 5 டைம்ஸ். இந்த மாதிரி 5 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. இது என்ன நடக்கும்னா நம்ம எல்லா உள்ளுறுப்புகளுக்கும் பிராண ஆற்றல் நன்றாக பரவும். ஒவ்வொரு செல்லுக்கும் பிராண சக்தி நன்றாக பரவும். இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். இது எவ்ரி 1 ஹவருக்கு ஒரு 5 டைம்ஸ் பண்ணிக்கிடணும். அதே மாதிரி 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை நல்லா மூச்சை உள்ளழுங்க, 5 செகண்ட் மூச்சை நிறுத்துங்க, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. இந்த மாதிரி சின்முத்திரை வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளழுங்க. 1 2 3 4 5 மூச்சு அடைக்க இருக்கிறேன். மெதுவாக மூச்சு வெளியே விடுறேன். மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ள இழுக்கிறேன், மூச்சு அடைக்கிறேன். 1 2 3 4 5 மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. இந்த மாதிரி 2 ஹவர்ஸ்க்கு ஒருக்க ஒரு 5 முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நீங்கள் நாற்காலியில் அமர்ந்தே அலுவலகத்தில் வேலை செய்தாலும் நாற்காலியில் அமர்ந்து கூட இந்த பயிற்சி பண்ணுங்கள். நம்ம கை மரத்தலுக்காக பயிற்சி பண்ணுறோம். இந்த மாதிரி மூச்சை உள்ளே இழுத்து நிறுத்தி வெளியே விடும் பொழுது மன அழுத்தம் நீக்கப்படுகின்றது. இரத்த ஓட்டம் சீராக இருக்கும், வெப்ப ஓட்டம் சீராக இருக்கும், மூச்சோட்டம் சீராக இருக்கும், ஒரு சுறுசுறுப்பு உற்சாகம் கிடைக்கும். அப்போ இந்த பயிற்சிகளை நம்ம அதிகாலையில் முடிந்த அளவு 6லேருந்து 6:20க்குள்ளே சூரிய ஒளி படுற மாதிரி இந்த பயிற்சிகளை பண்ணுங்கள். அது இன்னும் நமக்கு வைட்டமின் குறைபாட்டை நீக்கக்கூடியது, உடலில் ஏற்பட்ட சத்து குறைபாட்டை நீக்கக்கூடியது. காலையில் 6லேருந்து 6:30 மணிக்குள்ளே சூரியனை பார்த்து
இந்த பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. மாலை அதே மாதிரி 5:30லேருந்து 6 மணிக்குள்ளே சூரியனை பார்த்து இந்த பயிற்சி பண்ணுங்கள். இதையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு கூறிய அந்த உணவில் ஒரு ஒழுக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சிறுதானிய உணவு அதிகமாக எடுத்துக்கோங்க. வாரத்தில் 3 நாட்கள் 4 நாட்கள் எந்த உணவுனாலும் பரவாயில்ல. சிறுதானிய உணவு கேழ்வரகு எடுத்துக்கிடலாம், கம்பம் எடுத்துக்கலாம், சோளம் எடுத்துக்கலாம். அந்த இதில் ஒரு இட்லி தோசை, அதில் கஞ்சி அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. 2 நாட்கள் அரிசி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கொண்டு இந்த பயிற்சியும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. வாரத்தில் 2 நாட்கள் இளநீர் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. அது உடல் சூட்டை தணிக்கும், நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும். இந்த மாதிரி பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா கை மரத்தலுக்கு நாம் முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.